வாசிப்போம். சங்கீதம் 93:2. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாயிருக்கிறீர். நீர் அனாதையா கிடையாது. போன வாரம் வேலைக்கு சொன்னேன் இல்லையா? அத அனாதி தேவன்னா அநாத தேவன் கிடையாது. அவருக்கு அப்பாவும் யாரும் இல்லை போல, அனாதியா உட்காந்துருக்கிறாரு போல, அப்படி நினைச்சிடாதீங்க. அனாதினா எவர்லாஸ்டிங், ஃபார் எவர், அன்எண்டிங். அனாதி தேவன், என்றென்றைக்கும் உள்ள தேவன், சதாகாலமும் உள்ள தேவன். ஆமே. அவருக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. அவர் தன்னிகரற்றவர். அவர் தனித்து செயல்பட முடியும். ஆமே. யாருடைய உதவியுமே இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியும்? அவர்தான் காட், அவர்தான் தேவன், அவர்தான் கடவுள். இன்னைக்கு பாருங்க, நாம இந்த பூமியில் வாழ்றதுக்கு யாருடைய சப்போர்ட் என்ன செய்யப்படுது? தேவைப்படுது. ஒன்று புருஷனுடைய சப்போர்ட் தேவைப்படுது, இல்லைன்னா மனைவியுடைய சப்போர்ட்டு தேவைப்படுது, இல்லைன்னா பிள்ளைகளுடைய சப்போர்ட் தேவைப்படுது, இல்லைன்னா அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டு, எப்படியும் யாருடைய சப்போர்ட்டு தேவைப்படுது. யாருடைய சப்போர்ட் இல்லாமல் என்ன செய்ய முடியல. ஆனால் தேவனை பொறுத்தளவு யாருடைய சப்போர்ட் அவருக்கு தேவை கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா வளங்களும் அவருக்குள்ளே இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது, அவருக்குள்ளே வெளிச்சம் இருக்குது, அவருக்குள்ளே எல்லா வளங்கள் இருக்கிறது. அதனால யாருடைய உதவி இல்லாமல், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் அவரால் நித்தியத்துக்கு என்ன செய்ய முடியும்? அவரால் வாழ முடியும். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். நீர் எப்படி இருக்கிறீரே? அனாதியாய் இருக்கிறீர். உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? பூர்வ முதல் எப்படிப்பட்டது? உறுதியானது. மக்கள் நினைக்கிறாங்கன்னா கர்த்தருடைய சிங்காசனம் சும்மா இப்படி இருக்குது போல, போய் அப்போ போய் அசைச்சிட்டு செஞ்சிடலாம், வந்துட்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. ஒரு முறை பாருங்க, ஒரு நாள் ஆல் நைட் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருந்துச்சான் ஒரு சர்ச்சில். ஆல் நைட் ப்ரேயர், முழு இரவு விழிப்பு ஜெபம் நடந்துக்கிட்டு பாருங்க. டைம் கரெக்டாக நைட்டு 12 மணி தாண்டிடுது. அப்போ அந்த ஆல் நைட் ப்ரேயரை நடத்திக்கிட்டு இருந்தவர் சொன்னாரா, இப்படி முக்கியமான வேலைக்கு வந்து விட்டோம். உடனே தூங்கிக்கிட்டு இருந்தவங்களாம் எழுந்திருச்சு, எல்லாம் விழிப்பாய் ரெடியாகி முக்கியமான வேலைக்கு வந்து விட்டோம். எல்லாம் பாருங்க அலாட் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஆண்டவருடைய சிங்காசனத்தை பிடித்து அசைப்போம். உடனே எல்லாரும் ஊன் கத்தி, ஆவூன் கத்தி, எதை அசைப்போம்? ஆண்டவருடைய சிங்காசனம் என்ன முருகை கட்டையில செஞ்சிருக்குது, பிடிச்சி அசைக்கிறதுக்கு. இங்கே பார்க்கிறோம், அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் யார் அசைக்க முடியாது. சிங்காசனத்தெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் பாருங்க எந்த நிலையில் நின்றுகிட்டு இருக்காங்க பாருங்க. வாங்க எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவருடைய சிங்காசனத்தை அசைப்போம். அதெல்லாம் அசைக்க முடியாது. ஆமா, நீங்களாம் என்ன செஞ்சுக்கிற வேண்டியதான்? என்னத்தையும் அவனை மக்களை போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி சேர்ந்து அசைப்போம்னு சொல்லி. அதனால் முருங்கை கட்டையில் செஞ்சிருக்கிறது ஆளுக்கு ஒரு பிச்சுட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு. விடுங்க, உட்காந்துட்டு போட்டோம் அவரு. அது உங்களுக்கு பொறுக்கலையா? கல்வாரி சிலுவையில் நீச கோலமா தொங்கி ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்து கொஞ்ச நேரம் அவர் என்ன செய்யிட்டாங்க போய், அது உங்களுக்கு பிடிக்கல பாருங்க. யாருக்கு? சில கிறிஸ்தவங்களுக்கு. என்ன இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அருமையானவர்களே கவனியுங்கள். தேவனை எந்த விதத்தில் அசைக்கலாம் தெரியுமா? வார்த்தையினாலே அவரை அசைக்கலாம். அவர் வார்த்தை கட்டுப்பட்ட தேவன், வாக்கு தத்தத்துக்கு கட்டுப்பட்ட தேவன். வார்த்தையை சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். வார்த்தையை சொல்லுங்க, சுகத்தை வாங்கிக்கலாம். அதை விட்டு போட்டு நான் சிங்காசனத்தை அசைக்க போகிறேன், அவர் கையை பிடிச்சி திருக போகிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. தேவன் வார்த்தையின் தேவன், வார்த்தை கட்டுப்பட்ட தேவன். அவருடைய வார்த்தை எடுத்து, கர்த்தாவே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர், இப்படி சொல்லியிருக்கிறீர், இப்படி சொல்லியிருக்கிறீர்ப்பா, இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறீர்ப்பா, இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, செஞ்சதுக்காக நன்றி. கர்த்தர் சொல்லுவார், ஸ்தோத்திரம் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. இதை விட்டு போட்டு சிங்காசனத்தை அசைக்க போகிறேன், கையை பிடிச்சி திருகிறீங்களா நினைச்சியாத, முயற்சி பண்ணாத. என் சிங்காசனத்தை ஒன்றால் அசைக்க முடியாது, என் கையெல்லாம் பிடிச்ச ஒன்றால் திருக்க முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சரியான ஒரு ஸ்டாண்டில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியாக இருக்கிறது. அவர் அனாதியாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார்.